தூக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க. சந்தியா, சந்தியா, ரூம்லயும் இல்ல, எங்க போனான்னு தெரியலையே. என்ன மாமியார் மருமக 2 பேருமே மாயமா போயிட்டாங்களா? எங்க போனாளுங்க? ஆமா, நல்லா மலர்ந்து. மல்லிகா, இந்த சிவகாமி மருமக சந்தியாவை பாத்தியா? இல்லையேம்மா, இந்த பக்கம் வரலையே. இங்கதான் போயிருப்பா அவ. அவளை தேடி போன சிவகாமி ஆளை காணோம். சீக்கிரமா கட்டி முடிச்சிடணும். மல்லிகா, அத்தை என்ன கேட்டுட்டு போனாங்க? சந்தியாவை காணோன்னு தேடிட்டு போறாங்க. என்னதானே தேட சொன்னாங்க? இப்ப இவங்க எதுக்கு தேடுறாங்க? கையில கிடைச்சோன்னோ அவளு. எப்படி அவ? ஏய், ஐயோ அத்தை, அறிவு கேட்டவள, கண்ணை என்ன புடரில வச்சிட்டு இருக்கற? மன்னிச்சிருங்க அத்தை, நான் சந்தியாவை நான் தேடி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. கிழிச்ச. எவ்வளவு நேரம் ஆகுது? அவ ஒருத்திக்காக அங்க எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்களா? வா, சேர்ந்து தேடுவோம். ச்சே, வா. ஐயோ அத்தை, சத்தம்? கதவு தாப்பா போட்டிருக்கேன். உள்ள என்ன சத்தம்? தெரியலையே அத்தை. யார் இருக்கா உள்ள? கதவு தரடி. தரேன். என்ன நடக்குதுங்க? இல்ல, 2 பேரும் என்ன பண்றீங்க? நான் பேக் எடுக்கலான்னு வந்தேன். கதவை யாரோ வெளியில போட்டுட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சு இல்ல? வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கோம், ஒரு விசேஷம் நடக்குது, அங்க நலுங்கு வைக்கிறதுக்கு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ புருஷன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? இல்ல, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கம் மான எதுவுமே கிடையாதடி. இல்ல ஊர் உலகத்துல உனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கா? சொல்றேன்ல.
உன் மாமியார் காரி வரா, நான் வரேன். அந்த பக்கம் 2 பேர் தேடிட்டு போறாளுங்க. நீ என்னடானா கதவை சாத்திக்கிட்டு உன் புருஷன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்க. பாட்டி, கதவை சாத்தினது சந்தியா இல்ல, அவங்க பையனுக்கு தான் வந்தாங்க. அப்போ நீங்களும் அப்பாவும் பேசிட்டு போகும்போது கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. அப்படின்னு அந்த நேரத்துல சத்தம் போட்டுக்க வேண்டியதானே, இல்லைன்னா கதவை தட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இதான் சாக்குன்னு இவ அப்படியே உள்ளே உக்காந்துட்டாளோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. வாய முடுறா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, அமைதியா இரு. சே, என் வயசுக்கு நானும் எத்தனையோ பொம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா சத்தியமா உன்ன மாதிரி ஒருத்தைய நான் பார்த்ததே இல்லடி. பத்து பேர் ஒண்ணு கூடுற விசேஷத்துல அண்ணன் தம்பிங்க வருவானுங்க, மாமா மச்சான்லாம் வருவானுங்க. எவ்வளவு கண்ணியமா கௌரவமா இருக்கணும். அத விட்டுட்டு கொஞ்சிட்டு வந்திருக்க. சத்தியமா பேக் எடுக்க தான் போனேன். சந்தியா, பெரியவங்க பேசும்போது வாயை மூடிக்கிட்டு கேட்கணும். எல்லாம் ஒன்ன சொல்லணும். இத்தனை நாளா இவளுக்கு நீ எதுவுமே சொல்லி கொடுக்கல போல இருக்கு. இவ எப்படி நடந்துக்கிறா, என்ன பண்றான்னு நீ கவனிக்கிறதே இல்லையா? ஏண்டி அப்படி அங்க என்னதாண்டி உனக்கு வேலை? ஏண்டி சிவகாமி, சரவண நீ பெத்த பிள்ளையா இல்ல தவிட்டுக்கு வாங்கலையா? எவளாவது தான் பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒருத்தைய கட்டி வைப்பாளா? ச்சே, வெக்கங்கட்ட ஜென்மம். அச்சி, நான் வந்து ஏய், இப்போ உங்க 2 பேருக்கும் திருப்தியா? அத்தை, எங்க மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. என் பேகும் அவர் பேகும் மாறிடுச்சு. அத நான் எடுக்க போனப்போ மாமா தெரியாம கதவை சாத்திட்டாரு. சரி, எப்படியாச்சும் மேல ஏறியாச்சும் வெளியில வந்துடலாம்னு நினைச்சுதான் நான் மேல ஏறும் போதுதான் தவறி கீழே விழுந்துட்டோம். அப்பதான் நீங்க வந்தீங்க. ஏய், இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லு. நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் எனக்கு தான் திட்டு விழுது. இவதான் கூத்தடிக்கிறானா? உனக்கு புத்தி எங்கடா போச்சு? அம்மா, சந்தியா சொல்றதாம உண்மை. உள்ள ஆள் இருக்கிறது தெரியாம அப்பா கதவை சாத்திட்டு போயிட்டாரு. நீ இப்பவும் இவளுக்காக பேசிட்டு இருக்கல்ல? இவ பண்ற ஒவ்வொரு தப்பையும் நீ நியாயப்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான் இவ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. சிவகாமி, இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த ரூம் கதவை தெரியாம சாத்துனது நான் தான். உங்களை யார் இப்ப இந்த பஞ்சாயத்து கூப்பிட்டது? போங்க இங்க இருந்து, போங்க அந்த பக்கம். சிவகாமி, இது எங்க வீடு? ஐயோ, நானே ஏற்கனவே கோபத்துல இருக்கேன். என்ன கோபப்படுத்தாதீங்க, போங்க இங்க இருந்து. இத பாரு, இவ்வளவு பேருக்கு நடுவுல வச்சு திரும்ப திரும்ப அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம பரீட்சையில நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. அதான் சரி. அப்புறம் உன் அண்ணனுக்கு போன் பண்ணி வந்து உன்னை அழைச்சிட்டு போக சொல்லு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. போட மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வள்ளியம்மாவோ இவளுடைய மாமியாரோ இப்பதான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. பெட்டியை தூக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஏய் பாவண்டி. என்ன பாவம்? ஊர் உலகத்திலே இவளுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்கா? இந்த நேரத்துல ஒரு நாள் கூட புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியாதா என்ன? அதான் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. ஏய், அதுக்காக வீட்டை விட்டு போன்னு சொல்லுவாங்களா? இவங்கெல்லாம் என்னதான் ஆளுங்களோ. இத போய் நம்ம கேட்டேன்னு வையேன், நம்ம மேலே சண்டைக்கு வருவாங்க. உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை? பக்கத்து வீட்டுக்கு போனோமா, பாயாசம் சாப்பிட்டோமா, கிளம்பிட்டே இருக்கணும். வா போலாம்.
சரிம்மா, நான் பேசிட்டு சொல்றேன். கிட்டத்தட்ட நாளைக்கு நீ கன்ஃபார்ம்னே வச்சுக்கோ. ஆ சரி. என்ன என்ன கன்ஃபார்ம் பண்ண போற? ஆ, ஆ, தங்கச்சிய பொண்ணு பாக்குற விஷயமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வரதா சொன்னாங்கல்ல, அதான். ஆனா ஆதி, பார்வதி, மயிலு இவங்க 3 பேருக்கு என்ன பிளான் வச்சிருக்க? அவங்கள எப்படி வெளியே அனுப்ப போற? பொறுங்க, யோசிக்கிறேன். அண்ணி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். பாய். பார்வதி, வெளியே எதுவும் வேலையா போறியா என்ன? ஏன் நீ அப்படி கேக்குறீங்க? பழைய மாதிரி என்ன அந்த பக்கம் அனுப்பிட்டு இந்த பக்கம் நீங்க சினிமாக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பார்வதி இப்படிலாம் பேசுற? உன் அண்ணனை அப்படியே நீ தப்பா நினைக்கிற? ஹேய், இந்த டுப்பாக்கு ஒரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னு. நீங்க 2 பேரும் யாரு, எந்த இடத்துல எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாத்தியா அர்ச்சனா, நான் அப்பவே சொல்லல என் தங்கச்சி பெரிய படிப்பாளி, அறிவாளின்னு. ஆமாங்க. அவரை விடு பார்வதி. நீ எங்க கிளம்பிட்டன்னு நான் கேட்டேன். அதான் எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ வரும்போது ஏதாவது சூடா சமைச்சு வைக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். அப்படியா நீ? சரி, நீங்க எங்கேயோ போங்க, எனக்கு என்ன. நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். லேட் ஆகும். இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் லேட் ஆகுமா இல்ல நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு நீ போவியா? அதையே இன்னைக்கே கேக்குறேன். அதெல்லாம் நாளைக்கே மூட பொறுத்து. மூட பொறுத்தா? இவ இன்னைக்கு வெளியில போய் என்ன பண்றது? நாளைக்குல போகணும். வலி போல பாட்டு. டேய் ஆதி, உன்னை கடைக்கு போ சொன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கடா கிளம்பிட்ட? என்ன கடையை பாத்துக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு, நான் வெளியே போறேன். டேய் என்னடா இவ்வளவு திமிரா பேசுற? அண்ணே, அம்மா இருக்கும்போது தான் சும்மா சும்மா நோய் நோயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா நீ என்ன படுத்தி எடுக்கிற? ஒரு வாரத்துக்கு கடையை மூடிட்டு நீ ஜாலியா இரு. நான் யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? டேய், இன்னைக்கு ஒரு நாள் கடையை பாத்துக்க சொன்னா நீ மொத்த வியாபாரத்துக்கு வேட்டு வைக்க பாக்குறியடா? அண்ணே, நான் ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன், சரியா? வரேன். டேய் டேய், நான் கேக்குறேன், உன்கிட்ட பதில் சொல்லிட்டு போறான் பாத்தியா? அத விடுங்க. இப்ப எப்படி ஆதியும் பார்வதியும் வெளியில போனாங்களோ அதே மாதிரி நாளைக்கு அவங்கள வெளியில போக வச்சிருவோம். அவங்கள போகலனாலும் நாம போக வச்சிருவோம். ஆனா வீட்ல இருக்கிற மயில என்ன பண்றது? ஆமா இல்ல? சரி, அதையும் யோசிப்போம். அவளுக்கு கொடுக்க ஏதாச்சும் வேலை இல்லாமையா இருக்கும், பாத்துக்கலாம். என் வயசுக்கு நானும் எத்தனையோ பொம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா சத்தியமா உன்ன மாதிரி ஒருத்தைய நான் பார்த்ததே இல்லடி. இவ்வளவு பேருக்கு நடுவுல வச்சு திரும்ப திரும்ப அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம பரீட்சையில நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. ஏன் தான் அம்மா இப்படி பண்றாங்களோ தெரியல. சந்தியா பாவம், ஏதாச்சும் நடந்த ஒரு விஷயத்த போய் இத்தனை பேர் மத்தியில பேசி பெருசுப்படுத்தி, ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு போய் பேக் எடுத்துட்டு கிளம்பிடு, இப்பவே போயிடு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போ சந்தியாவோட மனசுல என்ன ஓடுதோ தெரியலையே. எதுவா இருந்தாலும் அம்மா இப்படி திட்டாங்களேன்னு அவங்க பாட்டுக்கும் ஊருக்கு கிளம்பிடக்கூடாது. என்ன பண்ணலாம்?
கண்ணியமா கௌரவமா இருக்கணும். அத விட்டுட்டு கொஞ்சிட்டு வந்திருக்க. அப்புறம் உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வந்து உன்னை அழைச்சிட்டு போக சொல்லு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அக்கா, உங்க பேர் தான் சந்தியாவா? ஆமா. நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் அருவி. 3rd ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன். ஓ, 3rd படிக்கிறீங்களா? சோ ஸ்வீட். கையில என்ன டிஃபன் பாக்ஸ்? அங்க ஒரு அங்கிள் என் கையில இதை கொடுத்து, உள்ள சந்தியான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட இது கொடுத்துருன்னு சொன்னாங்க. இந்தாங்க. ஏய் குட்டிமா, நில்லு. ஏய் திறந்து பாருங்க. சந்தியா, இந்த நாள் உங்களுக்கு இப்படி அமைஞ்சிருக்க வேண்டாம். உங்க மனசு எவ்வளவு வேதனையில துடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த தப்பும் செய்யாம எல்லாரோட திட்டுகளையும் வாங்கும்போது நீங்க துடிச்சு போயிருப்பீங்க. நானா இருந்திருந்தா கூட தாங்க முடியாம 4 வார்த்தை பேசியிருப்பேன். ஆனா நீங்க ரொம்பவே பொறுமையா இருந்தீங்க. பெரியவங்க ஏதோ புரியாம பேசும்போது நம்ம விட்டு கொடுத்து போவோம்னு நீங்க அமைதியா நின்னப்பவே பாதி ஜெயிச்சிட்டீங்க. அதனால அம்மா வச்ச பரீட்சையில நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்றதா இருந்தா இந்த பொறுமை தான் உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. நீங்க தைரியமா இருங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இதுல ஜெயிச்சிட்டா உங்க போட்டோ பேப்பர்லாம் வராது. ஆனா அம்மாவோட மனசுல நீங்க நிரந்தரமா இடம் பிடிச்சிடுவீங்க. நான் சொல்றத நம்புங்க. இது கண்டிப்பா நடக்கும்.